பேய் பட ஃபேன்ஸ் கம் ஹியர். ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஏதாவது இருக்க போகுது. ஒரு செம்ம பேய் படத்தை நான் பார்த்தேங்க. ஒரு படம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வச்சு த பொசஷன் ஆஃப் ஹானா கிரேஸ். இந்த படம் 2018 வந்திருக்கு. ராட்டன் டொமேட்டோஸ்ன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட் தெரியும். அதில் ஒரு படத்தோட ரிவ்யூவும் போட்டிருப்பாங்க. ரிவ்யூவை செக் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டிங். என்னடா அது இவ்வளோ கம்மியாக இருக்குது, இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் படத்தோட போஸ்டர்ஸு, ட்ரெய்லர்ஸு, படத்தோட ஒன்லைன்லாம் வச்சு பார்க்கும்போது படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் ஒரு பக்கம் இமேஜினேஷன் பண்ணி இருந்தேன். சரி படத்தை பார்க்கலாம், பேய் படம் தானே, ஏதாவது ஒரு சீன்ல பேய் வராதா அப்படின்னு சொல்லி படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அட்டாப்சி ஆஃப் ஜெயின் டோன்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் IM.Sriramல ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதே பார்த்தீங்கன்னா சூர பேய் படம் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கும். இந்த படமும் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் தான் நடக்குது. படத்தை பார்த்து ஹாரிஃபைங் சீன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குங்க. ஃபேமிலியோடலாம் பார்க்காதீங்க, ஃபேமிலிகிட்டேருந்து திட்டு வாங்குவீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி படத்துக்குள்ளே போகலாம். படத்தில் என்னென்ன ஸ்பெஷல், படத்தில் என்னென்ன நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த படம் நான் சொன்ன மாதிரி 2018 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பாதி OTT பிளாட்ஃபார்மில் இல்லை, இருக்குது, ஆனால் ரெண்ட்டுக்கு தான் இருக்குது. நீங்கள் எப்படியாவது டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, இந்த படத்துக்கு என்ன ஸ்டோரி லைன், வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும்தானா, இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன கதை நடக்குது அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பாக இருக்காங்க. அவங்க பேர் மேகன். அவங்க வந்து ஒரு அடிக்ஷன் ஆயிடுறாங்க காப்பில் இருந்துட்டு. அதாவது என்னென்ன ட்ரக்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பார்ட்னர் வந்து காப்பாக இருக்கும்போது இறந்து போயிடுவார். என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே, அவனையும் மறக்க முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அடிக்ஷன்ல இறங்கிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, சரி வா உனக்கு ஒரு லேட் நைட் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கி தராங்க. சும்மா இருந்தா பரவாயில்லைங்க, அதுவும் ஹாஸ்பிட்டலில் லேட் நைட் ஷிஃப்ட் எப்படிங்க இருக்கும். அவங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த டெட் பாடிஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் வருது இல்லைங்க, அது எல்லாத்தையும் இவங்க வந்து செக் பண்ணி எக்ஸாமின் பண்ணும். அதாவது என்ன எப்படி ஆயிருக்கு, என்ன காஸ் ஆஃப் டெத் அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு டெட் பாடி வருது. இவங்க அந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. அந்த டெட் பாடியை பார்த்தா சாதாரணமாக இறந்த மாதிரி இல்லை, நிறைய பர்ன்டு வூண்ட்ஸு, பார்க்கறதுக்கு ஏதோ பேய் மாதிரி இருக்குங்க. ஹானா கிரேஸ்ன்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஏற்கனவே பேய் உடம்புல பூந்து ஒரு ஃபாதர் வந்து அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது அவர் இறந்து போயிருப்பாரு. அதுக்கான சீன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அந்த டெட் பாடி தான் உள்ள வருது. பார்த்துட்டு என்னடா இந்த டெட் பாடி ஒரு மாதிரி இருக்கே பார்க்கறதுக்கு, சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலான்னு சொல்லிலாம் ட்ரை பண்ணும்போது கேமரா வந்து வெடிச்சிருது. ஃபிங்கர் பிரிண்ட்டும் கம்ப்யூட்டரில் அனலைஸ் பண்ண மாட்டேங்குது. அப்போது அங்கேருந்து அப்படியே திகில் மொமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஹானா கிரேஸ் என்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துச்சோ, இந்த ஹாஸ்பிட்டலே ஒரு கதிகலங்கிற விஷயமா மாறுது. மேகன்னு சொன்ன ஒரு கேரக்டர் காப், அவங்களுக்கு தெரிய வருது இந்த டெட் பாடி, அந்த ஹானா கிரேஸ் டெட் பாடி வந்து சாதாரண டெட் பாடி இல்லை, இது ஏதோ பேய் சம்மந்தப்பட்ட டெட் பாடி தான். ஏன்னா இவ என்னைக்கு வந்தாலோ ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ அமானுஷம் விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த டெட் பாடியும் திடீர்னு எந்திரிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்கு உயிர் வந்துடுது. அது எல்லாத்தையும் பழிவாங்க நினைக்குது. என்னன்னா அங்கேருந்து அது தப்பிக்க நினைக்குது. இப்போ அது தப்பிக்க நினைக்கணும்னா ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையும் கொல்லணும். அதுக்கு அது ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு திகிலான இந்த படத்தோட ஜேர்னினே நான் சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். ஏன்னா ஒரே ஹாஸ்பிட்டல் 2-3 கேரக்டர்ஸ் தான், அதை வச்சே பார்த்தீங்கன்னா விளையாண்டுருப்பாங்க. இந்த படத்தில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹானா கிரேஸ் பேய் எப்படி இறந்துருக்கும்னா அதுக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்திருக்கும். இந்த படத்தில் வர மேகனும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கும் அடிக்ஷன் இருக்கும். ஸோ அதனால இந்த மேகனை மட்டும் இந்த ஹானா கிரேஸ் வந்து ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா மேகனோட பாடிக்குள்ளே போக தான் அது ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஹீரோயினை விட்டு வச்சுட்டே இருக்கும். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மட்டும் தப்பிச்சுட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வந்து அது திக்கான மொமெண்ட்ஸே இருக்குங்க. இந்த ராட்டன் டொமேட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நிறையா கம்மி ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னு படித்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேய் வர சீன்ஸ்லாம் எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, யூஸ்ஃபுல்லான ஸ்க்ரீன் பிளே தானே. ஆனால் நான் பர்சனலாக பார்க்கும்போது நிறைய இடத்துல பேய் நம்மளுக்கு திகில கொடுக்குதுங்க. இந்த படம் பர்சனலாக உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் டெட் அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா திட்டத்தட்ட அதே பாணியில் வர ஒரு படம் தான். படத்தோட மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸாகவே இருக்கும். நிறைய இடத்துல கேமரா டிபார்ட்மெண்ட் சூப்பராக மெனக்கெட்டிருப்பாங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த மியூசிக் தான் படத்தில் ப்ளஸ்ஸேங்க. எம்டி ஷார்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல பேய் வருதா இல்லைன்னா கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போதும் சரி, அந்த பொணம் இருக்கிற இடத்துல காமிக்கும்போது உண்மையிலே வந்து உங்களுக்கு பயம் பயங்கரமாக கிளம்பிடும். ஏன்னா அந்த ஹானா கிரேஸ் அங்கே தான் இருப்பாங்க. எந்த பெட்டி எப்படி திறக்கும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பயங்கர திகில் மூமெண்ட்டை அந்த இடம் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. படத்தில் ஒரு 2 சீன் ஒரு தரமான சீன்ஸ் நான் சொல்லுவேன். அந்த ஹானா கிரேஸ் பாடியை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு மார்ச்சுரிக்கு வருங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம திகில கூட்டும். அது மட்டும் இல்லாமல் ரூஃப் டாப்பில் ஒரு சீன் நடக்கும். அந்த ஹானா கிரேஸ் வந்து அந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா, அந்த ரூஃப் டாப் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்னிங் கொடுத்துருப்பாங்க கேமரா செட்டப்புக்கு. அது வீடியோவாக பார்க்கும்போது பயங்கரமாக நம்மளுக்கு பயமாக இருக்கும். இது என்ன பண்ண போகுது, என்னடா அது லாங் ஷாட்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து
சூர பயத்தை நம்மளுக்கு கிளப்புங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பர்சனலாக கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன், ஹாரர், காமெடி, டிராமா, சஸ்பென்ஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஆக்ஷன் அவ்வளோவா படத்தில் இல்லைங்க. மேபி ஃப்ரைட்னிங் சீன்ஸ் தான் நம்ம ஆக்ஷன் சொல்லிக்கலாம். 5க்கு 2 கொடுக்கலாம். காமெடி எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தில் சுத்தமாக காமெடி இல்லை, ஸோ 5க்கு நம்ம 1 கொடுக்கலாம். படத்தில் ட்ராமா எடுத்துட்டிங்கன்னா சில இடத்துல நிறைய லென்த்தி கான்வர்சேஷன்லாம் இருக்குது, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 2.5 தரலாம். ஹாரர் எடுத்துட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ரிவ்யூங்க, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, 5க்கு 3.5 தருவேன். நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சஸ்பென்ஸும் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தருவேன். ஏன்னா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயிட்டான சப்ஜெக்ட். லேப்டாப் ஒரு டிவியில் பார்க்கக்கூடிய ஒரு செம்ம படங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸோட. நல்ல ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லையும் ஹோம் தியேட்டர்லையும் பாருங்க. இந்த படம் உங்களுக்கு பயங்கரமா திகில மூட்டும். இப்பவும் சொல்றேன், ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்காதீங்க. மீண்டும் நிறைய படத்தோட நான் உங்களை தேடி வருகிறேன். I am.Sriram. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு தேவை தேவை தேவை.